ஹலோ கைஸ், நான் உங்க அனிமே மேன். பொருட்டோ சீரீஸ்ல நமக்கு ஷின்ஜூஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த ஷின்ஜூஸ்லாம் ஒவ்வொரு மோட்டிவோட இருப்பாங்க. குறிப்பா இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரை டெவலப் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு கோலை வச்சிருக்காங்க. இந்த கோலை ஷின்ஜூஸ் அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா வில்லன்ஸ் எப்பவுமே ஹீரோ கிட்ட தோத்துருவாங்க. இதுதான் அன்ரிட்டன் ரூலா இருக்கு. பட் இந்த வீடியோல ஒருவேளை இவங்க எல்லாரும் அவங்களோட டார்கெட்டை டெவலப் பண்ணிட்டா என்ன ஆகுங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஷின்ஜூஸ் அவங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணா என்ன ஆகுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஷின்ஜூஸ்னா யாரு, இவங்களோட டார்கெட்டை இவங்க எப்படி செட் பண்றாங்க, இவங்க அவங்களோட டார்கெட்டை டெவலப் பண்ணா இவங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத ஷார்ட்டா பார்த்துருவோம். ஷின்ஜூஸ் இதுங்கெல்லாம் இப்போ உருவானது இல்லை. ஏர்த்தோட பிகினிங் டேஸில் காகுயா இஷிக்கி சாக்ரா ஃப்ரூட்டை கல்டிவேட் பண்ணுறதுக்காக முதல் முறையாக இந்த டென்டைல்ஸ்னு சொல்லப்படுற ஜூபியை கொண்டு வராங்க. இப்படி வந்த ஜூபி தான் ஷின்ஜிஸோட பேர்த்துக்கு காரணமாக இருக்கு. அப்போது ஷின்ஜிஸோட பேர்த்துக்கே காகுயா தான் காரணமானு கேட்டால் அதுதான் இல்லை. ஷின்ஜிஸோட பேர்த்துக்கு இவங்க இன்டைரக்ட் ரீசனாக இருக்காங்க. பட் முக்கிய காரணமாக இருக்கிறது கோட் தான். ஆமாம், ஜூபியை நருட்டோ சாஸ்கே டெஸ்ட்ராய் பண்ண அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஜூபி ஏர்த்ல அப்பியர் ஆகி இருக்கு. இதை பொருட்டோல நமக்கு காட்டினாங்க. இந்த ஜூபி எப்படி அப்பியர் ஆச்சு? ஒருவேளை டைம் டிராவல் பண்ணி போய் நருட்டோல நம்ம பார்த்த ஜூபியை காரா ஆர்கனைசேஷன் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்களான்னு நினைச்சா அது தப்பு. நருட்டோல நம்ம பார்த்த ஜூபியோட ஏஜுங்கிறது ரொம்பவே அதிகம். பட் இந்த ஜூபி ஒரு கிட் தான். ரொம்ப பர்ஃபெக்டா பிளான் பண்ணி இப்படி ஒரு கிட் ஜூபியா பார்த்து தான் ஏர்த்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு ரீசன் கிட் ஜூபி பெருசா ஒன்றும் அட்டாக் பண்ணாது. கொண்டு வரதும் ஈஸின்னு தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. கிட் ஜூபின்னு சொல்லும்பொழுது முதல்ல இதை ஏர்த்துக்கு யார் கூட்டிட்டு வந்தாங்கிறது பெரிய மிஸ்ட்ரியா இருக்கு. நிறைய பேர் கோடுன்னு சொல்றாங்க, இன்னும் சில பேர் இஷிக்கி அமடோன்னு ஏகப்பட்ட ஒப்பீனியன்ஸை சொல்றாங்க. சில பேர் நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி இந்த ஜூபியை டைம் டிராவல் பண்ணி கொண்டு வந்ததா சொல்றாங்க. பட் இதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா இது ரெண்டும் வேற வேற ஜூபி. இன்னும் சில பேர் இது அமடோ பண்ண சைபாக்னு சொல்றாங்க. இதுக்கும் வாய்ப்பில்லை. ஏன்னா இதெல்லாம் டிவைன் ட்ரீஸ், டிவைன் பீயிங்ஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆம்னிபொட்டன்ஸோட பவர்ஸ் கூட இவங்க மேல ரிஃப்ளெக்ட் ஆகல. இது எல்லாத்தையும் வச்சு தான் இவங்க ரியல் டென்டைல்ஸ்னு சொல்றேன். சரி, இவங்களை எங்க இருந்து கொண்டு வந்திருக்க முடியும்னு பார்ப்போம். கண்டிப்பா இதை இவங்க ஒட்சுசுகி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து தான் கொண்டு வந்திருக்க முடியும். ஆமா, இந்த டென்டைல்ஸோட ஆர்ஜின்ஸ் பத்தி நமக்கு இன்னும் ரிவீல் பண்ணலைனாலும் இதுங்களை ஒட்சுசுகியால ஈஸியா கொண்டு வர முடியும்னு நமக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. மோமோஷிக்கியோட இன்ட்ரோப்ப கூட ஏகப்பட்ட டிவைன் ட்ரீஸை காட்டியிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் இவர் டென்டைல்ஸை தான் யூஸ் பண்ணி இருக்கணும். இந்த டென்டைல்ஸுங்கிறது ஒட்சுசுகிக்கு ஈஸியா கிடைக்குதுங்கிறத இது மூலமா ரிவீல் பண்ணிடுறாங்க. பட் இதை இவங்க எங்க இருந்து கொண்டு வராங்க, எப்படி இதுக்கு இவ்வளோ பவர்ஸ் இருக்குதுங்கிறத ஒட்சுசுகி கிளான் தெரிஞ்சுக்கிட்டாங்கங்கிற எல்லா விஷயமும் நமக்கு ஃபியூச்சர்ல தான் ரிவீல் செய்யப்படும். இப்படி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து இந்த ஜூபிஸை இவங்க கொண்டு வந்து ஒட்சுசுகி டைமென்ஷன்ல வச்சிருக்காங்க. இதை வச்சு இஷிக்கி ஒரு பெரிய பிளானை போட்டிருப்பாரு. பட் அதுக்குள்ள அவரோட கதையை முடிச்சிடுறாங்க. உடனே இஷிக்கி கோடை அந்த ஜூபியை யூஸ் பண்ணிக்க சொல்றாரு. இதனால கோட் இந்த டென்டைல்ஸை கொஞ்சம் ஆல்டர் பண்ண நினைச்சிருப்பாரு. அப்போதான் அவரோட கிளாமாக்ஸை யூஸ் பண்ணி இதுங்க எல்லாத்தையும் மாடிஃபை பண்றாரு. இப்படி பண்றது மூலமா ஹியூமனாய்ட் டென்டைல்ஸ் உருவாச்சு. இதுங்கெல்லாம் ஆரம்பத்துல ஸ்லேவ்ஸா தான் இருந்துச்சு. பட் ஜூரான்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஹியூமனாய்ட் டென்டைல் மற்ற எல்லாத்துல இருந்தும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. ஏன் சொல்றேன்னா, மற்ற எல்லாமே வெறும் ஒரு வைல்டு கிரியேச்சர்ஸா இருக்கும்போது இந்த ஜூரா டென்டைல்ஸோட கோரா இருந்திருக்கு. இந்த கோர்ல என்ன இருக்கும்னா, இந்த ஒட்டுமொத்த ஜூபியோட கான்சியஸே இந்த ஜூரா கிட்ட தான் இருக்கு. இவனுக்குள்ள போக போக ஒரு ஆல்டர் ஈகோ பில்ட் ஆகுது. நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. பட் ஒரு கட்டத்துல இந்த இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் எல்லாம் இவருக்கு பத்தல. இதனால அவங்களோட டேட்டாஸ் இவருக்கு கிடைக்குது. இவங்களோட லைஃப் ஸ்டைல் பத்தி எல்லாம் இவருக்கு நல்லாவே தெரியுது. ஒரு கட்டத்துல இதை இவரு லைக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்படியே லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்த இந்த ஜூரா ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு. இந்த ஹியூமன்ஸ்லாம் பறந்து விரிஞ்சு வேர்ல்டு மொத்தத்தையும் நிரப்பியிருக்காங்க. இதே மாதிரி ஏன் நம்ம ஸ்பீஷீஸ் இல்லை? நம்மளும் ஒரு லிவிங் பீயிங் தான். அதனால நம்ம ரீப்ரொடக்ஷன் பண்றதுல என்ன தப்புங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. பூமி முழுக்க ஷின்ஜூஸோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்படி பண்ணி இந்த எல்லா ஷின்ஜூஸையும் ஏன் ரூல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு.
இவர் படிச்ச வரைக்கும் ஹியூமன்ஸ் எல்லாம் இந்த ஏர்த்தை ரொம்ப நாசம் பண்றாங்கன்னு தெரியுது. ஒட்சுசுகிஸ் இத்தனை வருஷமா தங்களை அடிமையா வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு புரியுது. இதனால இந்த 2 ஸ்பீஷீஸையும் நம்ம அடியோட அழிச்சிட்டு பூமியில ஷிஞ்சுஸை மட்டும் அதிகமாக்கணும்னு நினைக்கிறாரு. இதுக்காக இவர் மற்ற கிளாக்ரம்ஸ் கிட்ட ஹியூமன்ஸை பைட் பண்ண சொல்றாரு. இதுங்க எல்லாம் ஹியூமன்ஸை பைட் பண்ண உடனே அவங்க எல்லாரும் டிவைன் ட்ரீயா மாறிடுறாங்க. அந்த ட்ரீல ஒரு விஷயம் இவங்களுக்கு கிடைக்குது. இதுக்கு பேரு தான் த்ரோன் பல். இந்த த்ரோன் பல்பை ஷிஞ்சுஸ்க்குன்னே இருக்கிற ஒரு டைமென்ஷனுக்கு கொண்டு போய் அங்க இருக்கிற கியூப் மேல வச்சா இந்த ஷிஞ்சுஸ் யாரை பைட் பண்ணுச்சோ அவங்களோட காப்பியா அப்படியே பிறக்கும். பட் இதுக்கு எந்த ஒரு பாஸ்ட் மெமரிஸும் இருக்காது. கம்ப்ளீட்டா ஒரு நியூ பீயிங்கா இதுங்க இருக்கும். இந்த மாதிரி ஜூரா யாரு டேலண்டட் பீப்புள்ஸ்னு நினைக்கிறாரோ அவங்கள மட்டும்தான் இப்படி ஷிஞ்சுஸா மாத்துவாரு. மற்ற எல்லாரையும் இவர் சும்மாவே டெவர் பண்ணிடுவாரு. இப்படி பண்ணும்பொழுது இவர் டெவர் பண்ண பர்சன்ஸோட எபிலிட்டிஸ், இன்டெலிஜென்ஸ்னு எல்லாமே ஜூராக்கு கிடைக்கும். இப்படி எந்த ஷிஞ்சுஸ் பண்ணாலும் இவருக்கு தான் அந்த டேட்டாஸ் கிடைக்கும். ஏன்னா இவர் தான் கோரா இருக்காரு. இது மட்டும் இல்லாம மற்ற ஷிஞ்சுஸ் பார்க்குற, கேட்குற, பேசுற எல்லா விஷயத்தையும் இவராலையும் ஃபீல் பண்ண முடியும். ஷிஞ்சுஸ் மொத்த பேரையும் அழிக்கணும்னா இவரை மட்டும் கொன்னா போதும். ஏன்னா இவர் தான் கோரா இருக்காரு. கோர் இல்லைன்னா மற்ற எதுவும் உயிர் வாழ முடியாது. சரி, கதைக்கு வரேன். ஜூரா டேலண்டட்னு சில பேரை நினைச்சு ஷிஞ்சு காப்பீஸா எடுக்கிறாரு. இந்த காப்பீஸ்லாம் யார் யாருன்னா லீஃப் வில்லேஜை சேர்ந்த மொய்கி. இவங்க ஷிஞ்சுவா மாறி இப்போ மாட்சுரியா இருக்காங்க. லீஃப் வில்லேஜை சேர்ந்த சாஸ்கே. இவர் ஷிஞ்சுவா மாறி இப்போ ஹிடாரியா இருக்காரு. கோடோட அப்ரண்டிஸா இருந்த பக். இவரும் ஷிஞ்சுவா மாறிட்டாரு. இவரை மாமுஷின்னு சொல்றாங்க. அப்புறம் ஷிங்கியோட ஷிஞ்சு வெர்ஷனான ரியூன்னு ஒரு கேங்கா பிகினிங்ல இவங்க இருந்தாலும் இந்த ஆர்க்ல மொய்கி அப்புறம் ரியூ இறந்துட்டாங்க. இவங்களோட த்ரோன் பல்ப் லீஃப் வில்லேஜுக்கு கிடைச்சிருக்கு. இதை இந்த டிவென்ட்ரி கிட்ட கொண்டு போறது மூலமா இவங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். இந்த டீமை ஜூரா உருவாக்கும் பொழுது இவங்களுக்கு இந்த டெவாரிங் பத்தி சொல்லி கொடுத்திருப்பாரு. சிம்பிளா ஷிஞ்சுஸ் 2 விஷயத்த பண்ணுது. 1 டெவார், 2 பைட். இதுல ஷிஞ்சு ஒருத்தரை பைட் பண்ணா அவங்க டிவென்ட்ரியா மட்டும்தான் மாறுவாங்க. அவங்களோட த்ரோன் பல்ப் வெளியே வந்துடும். இதை ஷிஞ்சு டைமென்ஷன் கியூப்ல வச்சா அவங்க புது ஷிஞ்சுவா உருவாகிடுவாங்க. பட் ஷிஞ்சுஸ் டெவாரிங்கிற விஷயத்த நமக்கு இன்னும் காட்டல. பட் இதுல என்ன நடக்குங்கிறத ஜூரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதாவது ஷிஞ்சுஸ் ஒருத்தரை டெவார் பண்ணா அவங்களோட டோட்டல் பாடியும் அப்படியே சாப்பிட்டுடும். ஒரு எலும்பு கூட மிச்சம் வைக்காது. இப்படி பண்றது மூலமா அவங்களோட டேட்டா, எபிலிட்டின்னு எல்லாமே இந்த ஜூராக்கு கிடைக்கும். ஸோ பைட் பண்ணா அந்த பர்சனை ஷிஞ்சுவா மாற்ற முடியும். டெவர் பண்ணா அவங்க எபிலிட்டிஸ் அண்ட் இன்டெலெக்டை இவங்களால பொசஸ் பண்ண முடியும். இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இவங்களோட டார்கெட்ஸை இவங்க டெவர் பண்ணா என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். முதல்ல மாமுஷி வர்சஸ் ஐடா. இந்த பேட்டில் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா மாமுஷியோட டார்கெட் ஐடா தான். இவங்களை இவர் டெவர் பண்ணுறது மாதிரியான ஒரு ஒஸ்டான விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இவங்களை யாராச்சும் டெவர் பண்ணிட்டா அவங்களோட எபிலிட்டிஸை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மாமுஷி ஐடாவை டெவர் பண்ணிட்டா முதல்ல அவங்களோட சாமிங் எபிலிட்டி இவருக்கு கிடைக்கும். இதை வச்சுட்டு இருக்கும்பொழுது இவர் யாரை வேணா இவரோட சாமிங் எபிலிட்டியில் விழ வைக்க முடியும். யோசிச்சு பாருங்க, மொத்த நிஞ்சா வேர்ல்டையும் இவர் சாம் பண்ணிடுறாரு. எல்லாரும் இவர் கூட ஃபைட் பண்ணாம சிம் பண்ணா அது எப்படி இருக்கும்? கேட்கவே கேவலமா இருக்குல்ல. இது மட்டும் இல்ல, ஐடாவோட கிளேர்வியன்ஸ் எபிலிட்டிஸும் இவருக்கு கிடைக்கும். இதை வச்சு பாஸ்ட், ப்ரெசண்ட்னு 2யுமே இவரால் பார்க்க முடியும். வேர்ல்டில் யாரு எந்த மூலையில இவங்களை அழிக்கணும்னு பிளான் பண்ணாலும் அவங்கள இவரால் பார்க்க முடியும். ஸோ இப்படி ஒரு எபிலிட்டி இவர்கிட்ட இருக்கிறது எவ்வளோ டேஞ்சர்னு தெரியுதா? இதை கூட விடுங்க. இது எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய பவர்ஸ் இவருக்கு ஐடாவை டெவலப் பண்ணுறது மூலமாக கிடைக்கும். எஸ், ஆம்னிபொட்டன்ஸை தான் நான் சொல்கிறேன். ஆம்னிபொட்டன்ஸுங்கிறது காட்ஸோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை யூஸ் பண்ணி தான் வேர்ல்டை கிரியேட் பண்ணதா சொல்லப்பட்டிருக்கும். சிம்பிளாக இது யூஸ் பண்ணி எது நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். எந்த ஒரு விஷயம் மாறவே மாறாது. உதாரணத்துக்கு பொருட்டோ தான் நருட்டோவை கொன்னான்னு ஐடா ஆம்னிபொட்டன்ஸை யூஸ் பண்ணி கேஸ் பண்ணுறாங்க. பட் ஷிகமாருக்கு ரியாலிட்டி தெரியுது. பொருட்டோ மேலே ஒரு நம்பிக்கை வருது. இருந்தாலும் இந்த ஆம்னிபொட்டன்ஸோட பவர்ஸ் மறுபடியும் ஷிகமாருவோட மைண்டை ஓவர் ரைட் பண்ணும். அது பொருட்டோ நருட்டோவை கொல்லலைங்கிற விஷயத்த எரேஸ் பண்ணி பொருட்டோ தான் நருட்டோவை கொன்னாங்கிற மாதிரி ஓவர் ரைட் பண்ணும்.
இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் டெக்னிக்கான ஆம்னிபொட்டன்ஸ் மாமுஷிக்கு கிடைச்சா அவரு செம ஓவர் பவர்டா மாறிடுவாரு. இதுல ப்ராப்ளம் என்னன்னா, இந்த எபிலிட்டிஸை மாமுஷி மட்டும் யூஸ் பண்ண போறதில்ல. ஜூராவும் இதை யூஸ் பண்ணுவாரு. ஏன்னா இவரு தான் கோர். இவங்களுக்கு அழ வந்தா இவருக்கும் அழ வரும். இவங்களுக்கு பவர் அப்ஸ் கிடைச்சா இவருக்கும் கிடைக்கும். இவ்வளோ பவர்ஸை ஜூரா அடைஞ்சா அவரு பொருட்டோ சீரீஸ்லயே பவர்ஃபுல் கேரக்டரா மாறிடுவாரு. அடுத்து ரியூ அண்ட் மான்சுரி. இவங்க ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் இறந்துட்டாங்க. கூடிய சீக்கிரம் ரெண்டு பேருமே ஹியூமனா மாறிடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் ஒருவேளை இவங்களோட டெவோரிங் நடந்திருந்தா அதுல இருந்து இவங்க என்ன கெயின் பண்ணியிருப்பாங்கன்னு பார்ப்போம். ரியூவை பொறுத்தவரை காராவை டெவர் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. இதுக்கு இவருக்கு பர்டிகுலர் ரீசன் இல்லை. இவரோட இன்ஸ்டிங் சொல்றதால தான் இவர் இப்படி பண்றாரு. இப்படி பண்றது மூலமா இவருக்கு காராவோட டேட்டாஸ் கிடைக்கும். காராவோட டேட்டால என்ன இருக்கும்? சாண்ட் எபிலிட்டிஸ் இவருக்கு கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி ரியூவால இன்னுமே எஃபெக்டிவா இவரோட சாண்ட் எபிலிட்டிஸை யூஸ் பண்ண முடியும். அதனால இது அவருக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும். இதை தாண்டி காராவோட மெமரிஸ் ரியூக்கு கிடைக்கும். இதை வச்சு இவர் சாண்ட் வில்லேஜ் காராக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. இதனால இவர் காராவை டெவர் பண்ண அப்புறம் சாண்ட் வில்லேஜை டேக் ஓவர் பண்ணி அதை ரூல் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அடுத்து மாட்சுரி. மாட்சுரி எடுத்துக்கிட்டா இவங்களுக்கு கோனஹமருவை டெவர் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. எஸ், கோனஹமரு கூட இவங்க மர்ஜ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. மற்ற ஷின்ஜூஸ் மாதிரி இல்லாம இவங்களுக்குள்ள லவ்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த லவ் அதோட பெர்ஃபெக்ட் ஸ்டேட்டை அடையணும்னா இவங்க ரெண்டு பேரும் கோ எக்ஸிஸ்ட் ஆகணுங்கிற மாதிரி மாட்சுரி நினைக்கிறாங்க. இதுதான் கோனாமருவை இவங்க டெவர் பண்றதுக்கான முக்கியமான ரீசனா இருக்கு. இப்படி இவங்க கோனாமருவை டெவர் பண்ணிட்டா இவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமே தவிர வேற ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா கோனாமரு கிட்ட பெருசா எந்த எபிலிட்டிஸும் கிடையாது. கோனாமரு யூஸ் பண்ற ஜுட்ஸு சேஜ் மோட்லாம் ஷின்ஜுஸ்க்கு தேவையே இல்லை. ஏன்னா இவங்க அது எல்லாத்தையும் விட பவர்ஃபுல். அதனால கோனாமருவை டெவர் பண்ணி இவங்களுக்கு எதுவும் உருப்படியா கிடைக்க போறது இல்லை. அடுத்து சரடா வர்சஸ் ஹிடாரி. எந்த ஒரு ஃபைட் சீரீஸ்லயே ரொம்ப எமோஷ்னல் அண்ட் யூனிக்கா இருக்க போகுது. ஏன்னா ஷின்ஜூஸ்லயே இடாரி மட்டும்தான் அவரோட இன்ஸ்டிங் சொல்றதை கேட்காம அவரோட டார்கெட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சண்டை போட போறாரு. ஆமா, இவர் சரடாக்காக ஜூராக்காக இன்ஸ்டா ஃபைட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி சண்டை போட்டு இவரோட உயிரை விடவும் வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப எமோஷ்னலான சீனாவும் இருக்க போகுது. இதை பத்தி வேற வீடியோல பேசலாம். இப்போ இந்த ஃபைட்ல இடாரி ஜெயிச்சா எப்படி இருக்குங்கிற விஷயத்தை பத்தி மட்டும் பேசுவோம். மற்ற ஷின்ஜூஸை விட ஹிடாரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா இடாரிக்கு சரடாவோட ஷேரிங்கன் மேல ஒரு ஆசை இருக்கு. ரினேகனை வச்சுட்டு இவன் ஏன்டா ஷேரிங்கனுக்கு ஆசைப்படுறான்னு நீங்க கேட்கலாம். என்னதான் இது ரினேகன் மாதிரி இருந்தாலும் இது ரினேகனே இல்லை. ஷின்ஜூஸ் எல்லாருமே இந்த டைப் ஆஃப் ஐயை வச்சிருக்காங்க. பட் இதுக்கு ரினேகனுக்கு உண்டான எந்த எபிலிட்டிஸும் கிடையாது. ஸோ இடாரிக்கு சரடாவோட ஷேரிங்கன் மேலே ஒரு கண் இருக்கு. இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. இடாரியால அவரோட சிடோரி எபிலிட்டியை பெஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. பட் சரடா இதை ஈஸியாக யூஸ் பண்ணுறத அவர் பார்த்துருப்பாரு. அப்போதான் இந்த டெக்னிக்கு ஷேரிங்கன் முக்கியம்னு இடாரி புரிஞ்சுக்கிறாரு. ஸோ சரடாவை டெவர் பண்ணா இடாரிக்கு சரடாவோட ஐஸ் கிடைக்கும். இவங்களோட டேட்டாஸும் கிடைக்கும். இந்த ஷேரிங்கன் பிளாக் ஹோல் எபிலிட்டியை கொண்டதால இடாரி செம ஓவர் பவர்டா மாறிடுவாரு. சரடா இந்த எபிலிட்டிஸை யூஸ் பண்ண உடனே டயர்ட் ஆகிடுவாங்க. பட் இடாரி அப்படி இல்லை. இதை இவர் எத்தனை தடவை வேணாலும் ஸ்பேம் பண்ணுவார். இவருக்கு சாக்ரா ட்ரெயின்கிற விஷயமே ஆகாது. இதை தாண்டி இடாரிக்கு பெருசா ஒன்றும் கிடைக்காது. கடைசியா ஜூரா வர்சஸ் நருட்டோ. முன்னாடியே சொல்லிடுறேன், இது நடக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப 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 கம்மி. ஏன்னா கவாக்கி நருட்டோவை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது இல்லாம பொருட்டோ வேற நருட்டோவை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பா ஜூராவை காலி பண்ணிடுவாங்க. பட் ஒருவேளை ஜூரா கவாக்கி பொருட்டோவை தாண்டி நருட்டோவை நெருங்கிட்டா என்ன ஆகும்? ஜூரா கொஞ்சம் கூட யோசிக்காம நருட்டோவை டெவர் பண்ணிடுவாரு. இவருக்கு ஏன் நருட்டோ மேல ஒரு கண் இருக்குன்னு தெரியல. இவரோட இன்ஸ்டிங் சொல்றதால தான் நருட்டோவை இவர் டெவர் பண்ண போறேன்னு இவரே சொல்லியிருப்பாரு. பட் எனக்கு தெரிஞ்சு நருட்டோக்கும் ஜூராக்கும் ஏதாச்சும் ஒரு வெஞ்சன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவர் தான் கோர். இவர் தான் டென்டைல்ஸோட பிரெயின். காரணமே இல்லாம நருட்டோவை இவர் ஹேட் பண்ண மாட்டாரு. கண்டிப்பா இவருக்கு நருட்டோவை டெவர் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்.
இந்த ரீசன் நருட்டோ சீரிஸோட வார் கூட கனெக்ட் ஆகலாம். என்ன ஏதுன்னு நமக்கு ஃபியூச்சர்ல தான் தெரியும். பட் இவருக்கு நருட்டோவை டெவலப் பண்றதால பெருசா ஒண்ணுமே கிடைக்காது. ஏன்னா நருட்டோ கிட்ட இப்போ குராமா இல்ல. ஆனா பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் நருட்டோக்கு இருக்கு. அது ஜூராக்கு தேவைப்படாது. சேஜ் மோட், நிஞ்சுட்சு, டைஜிட்சுன்னு எதுவுமே ஜூராக்கு தேவைப்படாது. இதனால தான் இவரு நருட்டோவை டெவலப் பண்றதுக்கு வேற ஒரு பர்சனல் ரீசன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை நருட்டோவை ஜூரா கில் பண்ணிட்டா பொருட்டோ சீரிஸை நீங்க பாப்பீங்களா? உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.